மிராக்கிள்னே சொல்லலாம். அறிவு மனசு ஓட்டமெல்லாம் கலக்குது. மிக தெளிவா இருக்கும், மிக நம்பிக்கையா இருக்கும். எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் ஜெயிப்பீங்க. என்ன முடிவு எடுத்தாலும் புது சொத்து விருத்தி பண்ணலாம். எக்ஸ்ட்ராடரியான ஒரு வாழ்க்கை விருத்திக்கெல்லாம் நீங்க வந்துடலாம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வச்சிருந்தா கூட சால்வ் ஆயிடும். நீங்க ஜெயிக்கணுங்கிறது முக்கியமா இருக்கணும். புது உறவுகள், திறமை பறக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 8 மாதம் ராயல் லைஃப் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம். உங்கள் தலைவிதியை நீங்க ரீரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிங்கள். இந்த கடைசி கட்டத்தை கம்பல்சரி இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. செம்பவாங் அப்படின்னு ஒரு அற்புதமான பார்க், பக்கத்துல மலேசியா, ஜஸ்ட் கடலை தாண்டா அந்த பக்கம் மலேசியா, ஒரு 1/2 கிலோமீட்டர். இந்த அருமையான பியூட்டிஃபுல் பார்க், ரொம்ப மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பீஸ்ஃபுல்லா இடத்துல இருந்து துலா ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி, மீன ராசிக்கு இப்ப சனி போய் 2 வருஷம் 2 மாசம் 4 நாட்களா இருக்க போறார். அதாவது 29 மார்ச் 2025 இருந்து 3/6/2027 வரைக்குமான இந்த 6ஆம் வீட்டு சனி துலா ராசிக்கு என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு பலனா தரப்போறார். இப்போ இது வரைக்கும் 5ஆம் வீட்டில் சனி ஆட்சியா இருந்தாரு, குரு இருந்துச்சு, மேபி 6ல ராகு இருந்தாரு. இதெல்லாம் என்ன பண்ணுனாங்கன்னா லாஸ்ட் ஒரு 2.5 இயரா ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இட்ஸ் நாட் கிரேட். ஆனா இப்ப வாழ போற வாழ்க்கை மிக அருமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்னும் அக்யூரேட்டா போய் நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இது மொத்தமா ஒரு 5 நிலையா பார்க்க போறோம். மொத்தமா 2.5 வருஷத்துக்கு மொத்த பலன் சொல்ல போறது இல்ல. ஏன்னா அடிக்கடி குரு வக்கரம் அடைகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 105 நாட்கள் நேர்கதியில் போவாரு. நம்மளுக்கு மார்ச் மாசம் 29ஆம் தேதி ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும், அது வரைக்கும் நேரா பயணம் பண்ணிடுறாரு 105 நாட்களுக்கு. அப்புறம் அது 13 ஜூலைல வக்கரம் ஆயிடுவாரு. அப்புறம் ரிவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 4.5 மாசங்க 138 நாட்கள் வராரு 28 நவம்பர் வரைக்கும். அப்போ அதனுடைய பலன் வேறமா இருக்கும், இதனுடைய பலன் வேறமா இருக்கும். மறுபடியும் 8 மாசம் நேரா போவாரு, அதனுடைய பலன் வேறையா இருக்கும். மறுபடியும் அடுத்த வருஷத்துல வக்கரமா ஒரு 4.5 வருஷம் இருப்பார் 2026ல. அதன் பிறகு நெக்ஸ்ட் இயர் எண்டில் சனி வக்கரவை தடைவார். ஒரு 6 மாசத்துல அப்படியே அந்த பக்கம் மேசராசிக்கு போய் 7ஆம் வீட்டில் உங்களுக்கு நீசம் அடைஞ்சிருவார். அப்போ இதை 5 பார்ட்டா பிரிச்சு அழகா துல்லியமா தரப்போறேன். இதுல ராகு கேது பேசி நடக்கிறது மைண்ட்ல வச்சுக்கிறோம், ராகு எங்க இருக்கான்னு மைண்ட்ல வச்சுக்கிறோம், குரு எப்படி இருக்கான்னு மைண்ட்ல வச்சுக்கிறோம். அதுபோக ரேவதி நட்சத்திரத்துல சனி இருந்தா என்னன்னு பாத்துக்கிறோம், சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால என்னன்னு பேசிக்கிறோம், குருவுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தா என்ன பண்ணுவார், இது எல்லாத்தையும் வச்சு பியூட்டிஃபுல்லா அக்யூரேட்டா இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு தரப்போம். மிக தெளிவா இருக்கும், மிக நம்பிக்கையா இருக்கும். என்னுடைய குழந்தைகளே 2 பேர் துலா ராசியில் இருக்காங்க. ரொம்ப க்ளோஸா இந்த மாதிரி ராசி பலன்னா நம்ம வீட்டிலே ஃபேமிலியே இருக்கிற பொழுது எப்பொழுதும் பார்க்கதான வழக்கம். அதனால என்னுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு குறிப்பிட்ட ராசி இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒவ்வொரு ராசியா எங்களுக்கு ரொம்ப முக்கியமா நாங்கள் கும்பராசி பார்த்துக்குவோம், நாங்கள் தனுராசி பார்த்துக்குவோம், கடகராசி பார்த்துக்குவோம், துளராசி பார்த்துக்குவோம், கன்னி ராசியை பார்த்துக்குவோம். அப்போ இதெல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு ஒரு நல்ல அவேர்னஸ், நல்ல கிளாரிட்டியும் கிடைக்குது லைஃப் எடுத்துட்டு போறதுக்கு. அது உங்களுக்கும் பயன்படும். ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு பார்ட் பிரிச்சுட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டால், நேர்கதியில் சனி 29 மார்ச் 2025 நம்மளுக்கு மீனராசிக்கு போயிடுறாரு. 13 ஜூலை 2025 வரைக்கும் அங்கே இருக்கார். அப்போ இந்த காலகட்டம், இந்த 3.5 மாதங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் புரட்டா 4ஆவது பாசாரத்தில் குரு சாரத்தில் சனி இருக்காரு 6ஆம் வீட்டில். சரி, குரு 8ஆம் வீட்டில் இருக்கான். சந்திரன் சாரம், செவ்வாய் சாரம் ஆக்சுவலி அங்கே இருக்கான். இதில் ஏதாச்சும் தீங்கு இருக்கான்னு பார்த்தோன்னாங்க இல்லை. கிரேட்டான நன்மை தருவார்னு சொல்ல முடியாது, டெஃபினட்டாக நல்லது செய்கிறார். அதன் பிறகு என்ன இருந்தாங்க, உங்களுக்கு 28 ஏப்ரலில் சனி நட்சத்திரத்துக்கு வந்துட்டார்னா அது மிராக்கிள்னே சொல்லலாம். 28 ஏப்ரலில் இதில் 14 மேலே உங்களுக்கு குரு பேச்சு ஆயிடுவார். குரு பேச்சு ஆகி குரு அஷ்டம குரு முடிஞ்சு 9ஆம் வீட்டு குரு வந்துடுவாரு. தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பாரு, 5ஆம் வீட்டை குரு பார்ப்பாரு, உங்க ராசியை குரு பார்க்கறாரு. அப்போ அறிவு மனசு ஓட்டமெல்லாம் கலக்குது. அப்போ இந்த சைடில் சனி 6ஆம் வீட்டு மிகப்பெரிய விபரீத ராஜ்யத்தை கொடுக்குறாரு. ராகு பேச்சு ஏற்படுது 18 மே மாசத்துல. அப்போ ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு வராரு, கேது லாபஸ்தானத்துக்கு போறாரு. ராகு கேது நேர் ஆப்போசிட்ல 5-11 இருக்கிற பொழுது நன்மை தீமையற்ற வாழ்க்கையாக அது போயிருது. அப்ப சனி ராயல், குரு ராயல், அப்போ இந்த பலன் ராயல். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் ஜெயிப்பீங்க. என்ன முடிவு எடுத்தாலும் இந்த 105 நாட்கள் நீங்க ஜெயிப்பீங்க. கடனை அழிக்கலாம். ஏன் எடுத்து கடனுக்கு போறோம்? ஃபர்ஸ்ட் 6ஆம் வீட்டுக்கு சனி போய் சேர்றான். நிறைய பேர் 30 வயது கீழே இருந்தீங்கன்னா இப்பதான் முதல் முறையே உங்களுக்கு மீனராசிக்கு சனி வரதை பார்ப்பீங்க. அப்போ துளராசிக்கு 6ல சனி வரக்கூடிய 20-25 வயது கீழே இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இது ஒரு கிரேட்டான காலம். அடுத்தது யாரா இருந்தாலும் சரி, 6ஆம் வீட்டுல சனிங்கிறது 3-6-17 சனி இருந்தாலும் கிரேட். அப்போ அந்த 6ஆம் வீட்டு சனி கடனை அழிக்கிறான், எதிரியை அழிக்கிறான், போட்டியை அழிக்கிறான். நீங்க போட்டியில ஜெயிக்கிறீங்க, புது கடன் வாங்கலாம், பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம், அந்நீர்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும், புது இடத்துக்கு போகலாம், புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புது சொத்து விருத்தி பண்ணலாம், எக்ஸ்ட்ராடரியான ஒரு வாழ்க்கை விருத்திக்குலாம் நீங்க வந்துடலாம். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சால்வ் ஆயிரும். அது உடல் ரீதியாக இருந்தாலும் சால்வ் ஆயிரும், மன ரீதியாக இருந்தாலும் சால்வ் ஆயிரும், நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சால்வ் ஆயிரும், பண பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆயிரும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வச்சிருந்தா கூட சால்வ் ஆயிரும். அப்போ இந்த 105 நாட்கள் இது சொல்யூஷன் ஃபார் யுவர் ஒரிஸ் அண்ட் பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம்.
அதே டைம்ல நான் எல்லாத்துக்கும் எல்லா வீடியோக்களையும் மேக்சிமம் ஒரு நிமிஷம் பேசுவேன் இதை பத்தி. என்னைக்குமே நம்ம வந்து ஒரு எதிரியை அழிக்கிறது நம்முடைய கோட்பாடா இருக்கக்கூடாது. நம்ம போட்டியில ஜெயிக்கிறது கூட ஒரு கோட்பாடா இருக்கக்கூடாது. நாம ஜெயிக்கிறோங்கிறதா கோட்பாடா இருக்கணும். என்ன காரணம்னா நம்ம மனது என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கணும். இதுதான் என்னுடைய சித்தாந்தமே. அதாவது நம்ம மனதை நம்ம யார் நினைக்கிறப்ப, நான் என்னுடைய மனைவி நினைக்கிறேன்னா, என் மனைவி என்னை நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சக்தி எனக்கும் என் சக்தி அவங்களுக்கும் மாறி மாறி போயிட்டே இருக்கு. நாங்க ஜெயிச்சிரும். அப்ப நாங்க வெற்றி அடைகிறோம். இதே வந்து நான் என்னுடைய நண்பர்களை நினைக்கிறேன், தலைவர்களை நினைக்கிறேன்னா, அந்த தலைவரோ நண்பரோ என்னை நினைக்கலன்னா என்னுடைய சக்தி வேஸ்ட் ஆயிருமில்ல. இப்போ வந்து அஜித் ரசிகர்களோ விஜய் சார் ரசிகரோ அல்லது ரஜினி கமல் சார் ரசிகர்களோ அவங்க கமல் சாரை நினைச்சிருப்பாங்க, ரஜினி நினைச்சிருப்பாங்க. ரஜினி கமலும் தன் ஃபேன்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன கேரண்டி? அது பர்டிகுலர் உங்கள் நினைச்சிட்டு இருப்பான்னு என்ன கேரண்டி? அப்ப நீங்க சக்தியை இழந்துறீங்க. அது மாதிரி நீங்க எதிரி பத்தி, போட்டி பத்தி, கடனை பத்தி நீங்க கவலைப்பட்டு நினைச்சீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு குறைவா தான் பேசும். ஆகவே நம்ம போட்டியில ஜெயிக்கிறது முக்கியமா இருக்கக்கூடாது, நீங்க ஜெயிக்கணுங்கிறது முக்கியமா இருக்கணும். சோ வேர் இஸ் அவர் மேன் தேர் வி ஆர் லிவிங். அதனால எளிதாக வெற்றி அடைய போறீங்க, நம்பிக்கை நீங்க டிராவல் பண்ணுங்க. இந்த காலம் உங்களுக்கு அருமையாக இருக்க போது, எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போது, எந்த கவலையும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது, சந்தோஷம், சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் எல்லாம் நல்லா இருக்குது, பெயர் புகழ், மரியாதை நன்றாக இருக்குது. இந்த கடனை பத்தி நிறைய சொல்லிட்டேன். லைஃப் பார்ட்னர் ஓகே பெட்டர் எக்ஸலன்ட் சொல்லிடலாம். அடுத்தது வந்து லாங் லைஃபுக்கான பல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும். புது உறவுகள், புது வாழ்க்கை, இடம் மாறுது, சூழ்நிலை மாறுது, பழக்க வழக்கம் மாறுது, வேற இடத்துக்கு போறது, அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். திறமை பறக்கும், பட்டாசு கலவும் உங்களுடைய திறமை. போட்டியில் ஜெயிக்க தான் உங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டேன். இரவு நேரங்கள் ராயலா இருக்கும், வண்டி வாகனங்கள் யோகங்கள் ராயலா இருக்கும், இரவு நேர பயணங்கள் ராயலா இருக்கும். இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம்னா ஜாலியாக ஒரு அவுட்டிங் போங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு முறை போய் நல்லா ஒரு ஜாலியாக ஒரு டின்னர் சாப்பிட்டுவாங்க நல்லா. ஏன்னா ராத்திரி நேரத்தில் உணவு சாப்பிட்டோம்னா அந்த உணவை நீங்க மதிச்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த சனிக்கு வந்து நல்ல ரெமடி எடுத்துக்கங்க. இரவு நேரத்தில் ஜாலியாக சாட் போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம், நீங்க வெற்றி அடையலாம். ஜென்ரலாகவே இரவு நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடும். ஸோ இந்த இரவு நேரத்து பொழுதுபோக்கு அருமையாக அதிகப்படுத்திக்கங்க, வாழ்க்கையை நன்றாக எடுத்துட்டு போவாங்க. இரவு நேரத்தில் உழைச்சா நீங்க ஜெயிக்கிறீங்க. இதுதான் இந்த முதல் வந்து நம்மளுக்கு 3 மாசத்துக்கான பலன். இனி என்ன ஆகுதுன்னா, நீங்க சனி வக்கரம் அடைகிறாரு 13 ஜூலைல, 28 நவம்பர் வரைக்கும் ஒரு வக்கரமா இருக்கார். இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இந்த 3 மாதங்கள் பூரட்டா 4வது பாசாரத்தில், உத்திரட்டா 2-1 பாசாரத்தில் இருக்கிறாரு. அதன் பிறகு பூரட்டா 4வது பாசாரத்துக்கு வர்றாரு. உத்திரட்டாதிங்கிறது சுய நட்சத்திர பாசாரம் 83 நாட்கள், ஒரு 55 நாட்கள் வந்து குருவுடைய சாரத்துக்கு வர்றாரு. குரு வந்து உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்காரு, எக்ஸ்ட்ராடினரி. ஆனா வக்கரம் அடைஞ்சிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த 105 நாள் உங்களுக்கு ஒரு வேகம் பிடிச்சதல்ல, அந்த வேகம் மெயின்டைன் ஆகும். நீங்க அப்படியே தொடர்ந்து எடுத்து போய்க்கிங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க, பணம் வருது, லாபம் வருது, புது கான்டென்ட் கிடைக்குது, புது வாழ்க்கை கிடைக்குது, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாகனங்கள் நன்றாக இருக்குது, கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம் கூட ரிஸ்க் எடுக்கலாம், வாழ்க்கை துணையோட நன்றாக இருக்குது, அப்பாவளி ஆதி நன்றாக இருக்குது, நீண்ட கால திட்டங்களுக்கு நன்றாக இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தைகளோட மிக அருமையா இருக்கீங்க, தொழில் விருத்தியில பியூட்டிஃபுல்லா இருக்குது. அப்போ போன 3 மாசத்துக்கு இந்த 4.5 மாசத்துக்கு என்ன சார் வித்தியாசம் சொல்றீங்கன்னா, ஒரு சில டைம்ல இந்த வாரம் நடக்குது, அடுத்த வாரம் நடக்கும். ஒரு சில டைம்ல இந்த மாசம் நடக்குது, அடுத்த மாசம் நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் பாட்டா வரலாம், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை பாட்டா தர வேண்டி இருக்கலாம். காலையில் நடக்க வேண்டியது சாயங்காலம் நடக்கலாம், இன்னைக்கு நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்கலாம். அப்ப சின்ன சின்ன ஜிக்ஜாக் டைமிங் எரர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவலை இல்லாமல் இந்த 4.5 மாதத்தை எடுத்துட்டு போயிருங்க. அந்த 3.5 மாசம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆக முதல் 8 மாதங்கள் நீங்க எக்ஸ்ட்ராடனரியா இருக்கிறீங்க. 29 மார்ச்ல இருந்து 28 நவம்பர் இந்த 2025ல அது முதல் 3.5 மாதங்கள் ஒரு நல்ல ஃப்ளோ ஆரம்பிச்சு பிக்கப் ஆகுறீங்க, டாப் கியர் போயிடுறீங்க. அந்த டாப் கியர்ல மெயின்டைன் ஆயிருங்க 13 ஜூலைல இருந்து 28 நவம்பர் வரைக்கும், அடுத்த 4.5 மாதங்களுக்கு. அப்ப 8 மாதங்கள் எலிகன் பிரதர்ஸ். இப்போ நான் வந்து அடுத்த நிலைக்கு போறோம். சனி வக்கர நிவர்த்தி ஆறாரு இந்த வருஷம் 28 நவம்பர் 2025 அன்று. அப்ப உங்களுக்கு 6ஆம் வீட்டுல சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் டிராவல் பண்ண போறார் ஒரு 8 மாதத்திற்கு. இதை சொல்றதுக்கு முன்னால நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன் போய் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க, எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க. இப்போ ஜோதிடம் அதை பத்தி பேசலாம்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் என்னால் பேச முடியும், என்னால் ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆக்சுவலி ஜோதிடத்தை நம்ம நம்பலாம் அப்படின்னு நாத்திகர்கள்ட்ட கூட புரிய வைக்க முடியும். எனக்கு வந்து நாத்திகர்களை பிடிக்கும். ஏன்னா நாத்திகர் கூட்டத்திலிருந்து தான் நான் வந்தேன். ஈரோட்டில் பெரியார் வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற மகாஜன ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா படித்தார். எங்கள் அப்பாவுடைய கிரேட் ஃபாலோவர். பெரியாருடைய புக்ஸ் நான் எல்லாமே படிச்சிருக்கேன். அவருடைய சித்தாந்தத்தில் ஒன்று நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன், இன்னொரு ட்ரிப் சொல்கிறேன். இந்த உலகத்தில் அயோக்கியனை ஜெயிக்கவே முடியாது. முடிந்த வரைக்கும் துஷ்டனை கண்டால் தூரம் விளையிருங்க. அவன் தானாக அழியறதுக்கான டைமை கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்க, அவன் தோத்துருவான். அதேமாரி ஒரு அயோக்கியன் பொம்பளையாக இருந்துட்டா, லேடியாக இருந்துட்டாங்கன்னா அவங்கள ஜெயிக்கவே முடியாதுன்னு பெரியார் சொல்கிறார். பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, கெட்டவனோட சண்டை போட்டு உன்னுடைய சக்தியை வீணாக்காதேன்னு பெரியார் சொல்கிறார். பெரியார் எக்ஸ்ட்ராடினரியான பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்றைக்கி நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். அடிமையாக இல்லாமல், என்னுடைய மாவட்டத்திலேயே, என்னுடைய ஊர்லேயே, என்னுடைய வில்லேஜ்லேயே அடிமையாக இல்லாமல் நான் சிங்கப்பூரில் வந்து வாழ்கிறேன்னா அது பெரியார் கொடுத்த வாழ்க்கை. ஆக்சுவலி அவர் போராடினார். உண்மையாலுமே நிறைய ஜாதி கொடுமைகளை எதிர்த்து ரொம்ப போராடினது வந்து ஜாதி கொடுமைகளை எதிர்த்து. அதாவது நம்ம வந்து ஒரு சிறுபான்மையாக
இன்றைக்கி கூட நம்ம சிறுபான்மை தான். இப்போ நம்ம திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூரில் நாங்கள் சிறுபான்மை, காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாங்கன்னாங்க நாங்கள் பெரும்பான்மை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்போ பாருங்கள் சிறுபான்மையும் பெரும்பான்மையும் இன்றைக்கி ஆதிக்கம் செலுத்துது. அப்போ இன்னொரு பெரியார் வந்தாங்கன்னு இந்த ஜாதி குடும்பம் நம்ம காப்பாற்றுறக்கு அன்றைக்கி ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிட்டு போயிட்டு இருந்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை நம்ம பற்றி பேசினா கூட எங்கிட்ட வரக்கூடிய சித்தாந்தம் மிக தெளிவான சித்தாந்தமாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு பயன்படும். ஆகவே இது என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா எலிகன்ஸையும் எக்ஸ்ட்ரா தன்னம்பிக்கையும் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டியும் கிடைக்கும். நாம் ஏன் ஜோசியத்தை பற்றின பெரிய ஆர்குமெண்ட்ஸில் போய்க்கிறது இல்லைன்னா, உண்மையாலுமே நிறைய நாத்திக கருத்துள்ள நண்பர்கள் ஒரு 50-50 மிகப்பெரிய சோசியல் சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க பாதையில் போயிட்டுருக்காங்க. ஆன்மீகத்தை போதிக்கிறதுலேயே மிகப்பெரிய அற்புதமான நண்பர்கள் ஆன்மீகத்தை போதிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க பாதையில் போய்க்கிறாங்க. போலி நாத்திகர்களும் போலி ஆத்திகர்களும் மோதிக்கலாம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதில் கடவுள் இருக்கிறாருன்னு எடுத்துகிட்டு நாமெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இருக்கிறாங்கிற பாதையில் போகிறோம். அதை பற்றின அழகான தெளிவரை என்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும், என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ அடுத்த 8 மாதத்தோட பலனுக்கு வரும். அது 28 நவம்பர் டு 27 ஜூலை வரைக்கும் எப்படி இருக்கணும். புரோட்டா நாலங்க பாசாரத்தில் 53 நாட்கள், அதாவது 2025 நவம்பர் 28 20 ஜனவரி 2026 வரைக்கும் ஒரு 53 நாட்களுக்கு உங்களுக்கு சனி குருசாரம். அந்த காலகட்டத்தில் 2026 அப்படிங்கிற பொழுது குரு அந்த 9ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு போயிட்டு அவர் டிசம்பர் 5ஆம் தேதி திரும்பி வந்துறாரு. வக்கரமாக இருக்கிற 9ஆம் வீட்டில் ஃபைன். அப்போ அந்த 53 நாட்கள் ஃபைன். அந்த 53 நாள் கழிச்சு 2026 ஜனவரி 20 டு 27 ஜூலை 2026 அந்த 188 நாட்கள், 6 மாதங்கள் 8 நாட்கள் மொத்தமாகவே எடுத்துக்கங்க. 8 மாத காலம். இந்த 8 மாதம் ராயல் லைஃப். எப்படி ராயல் லைஃப்னா மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம், படிக்கலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, போட்டியில் ஜெயிக்கிறீங்க, அச்சீவ் பண்ணுறீங்க, பணம் மழை போல் பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெருத்த வெற்றியை நீங்கள் அடையிறீங்க, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறேன்னு சொன்னேன். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையாக இருக்குது. உங்கள் உடம்பு எக்ஸ்ட்ராடியாக இருக்குது. இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்து உங்கள் உடம்பு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 29 மார்ச்லேருந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கவலையும் இல்லை. மனது ஒரு 500% மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெயர் புகழ் மரியாதை அருமையாக இருக்குது. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கலாம். உங்களுக்கு ஏழது உங்களுடைய குழந்தைகளுக்கும் சுபகாரியங்கள் பண்ணலாம். வண்டி வாகனங்கள் சொத்து விருத்தி மிக அருமையாக இருக்குது. நண்பர்கள் கூட்டாளிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி நம்ம சொல்லலாம். நண்பர்களுக்கும் கூட்டாளி. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் வைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கு, குழந்தைகளுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்பாவளி ஆதியில ஃபைன், எக்ஸலன்ட். அது குரு பக்கரமாயிட்டானே எக்ஸலன்ட், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 6ஆம் வீட்டில் சனி சனி சாரத்தில் இருக்கிறான். அப்பாவளி ஆதி ராயல். அதன் பிறகு தங்குதடையற்ற ஒரு கிரேட்டஸ்ட் லைஃப், மிகச்சிறந்த தொழில் வாழ்க்கை, மிகச்சிறந்த தொழில் லாப வாழ்க்கை, சுப செலவு சுப விருத்தியில். என்னைக்குமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, உங்கள் வருமானத்தில் ஒரு 3-4% நீங்க சுப செலவு பண்ணிக்கிட்டே வாங்க. அது நீங்க பேங்க்ல வர்ற பணம் மாதிரி வட்டி முதல்மா 5 மடங்கு 10 மடங்கு திரும்பி வந்துடும். என் வீட்டிலலாம் என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, மாத கடைசியில் ஒரு 10-15 ரூபாய் எடுத்துட்டு போய் கோயில்களுக்கு அங்கே இங்கே செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா அந்த 10-15 ரூபாய் திரும்பி வந்துடும், ஒரு 15 மடங்கா 20 மடங்கா. அப்போ நான் மாச கடைசியில் ஒரு 10-15 ரூபாய் செலவு பண்ணா 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10-15 லட்சம் ரூபாய் எனக்கு வந்துடும். அப்போ இது ஒரு அன்பாக நம்ம பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா கடவுள் அன்பாக நம்ம கொடுத்துருவாருங்கிற சைக்காலஜி. அவ்வளவுதான். அதனால சுப செலவுகள் நீங்க நிறைய பண்ணுங்க, வாழ்க்கை விருத்தியை தேடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கிரேட்டான இந்த 8 மாதத்துல உங்கள் தலைவிதியை நீங்க ரீரைட் பண்ணிக்கலாம். இப்போ தலைவிதியை ரீரைட் பண்ணலாங்கிறதுனால நான் சொல்றேன், சுய விளம்பரம் அல்ல. நம்ம மனசு நினைச்சதெல்லாம் அடைஞ்சிடும். அதாவது இப்போ கனவு காண்றீங்க, அது பழிக்குங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. ஆசைப்படுறீங்க, அது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஆசைப்படுறத நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. எதை நம்ப ஆரம்பிச்சாலும் அது ஆள் மனதுக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆள் மனதுக்கு போயிட்டே இருக்கு. தொடர்ந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், மிகச்சிறந்த நல்ல செய்திகள் மட்டுமே என்னை செல்கின்றன. இன்று எனக்கு கிடைக்க இருக்கும் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த நல்ல செய்திகளுக்கு நன்றி 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 அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கனால என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் மிகச்சிறந்த நல்ல செய்தி மட்டும் தான் வருது. அதே தாண்டி துன்பம் வருது, வழி வருது, வாழ்க்கையில் சகஜம். என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மரணம் என் குடும்பத்தில் ஏற்பட்டுச்சு. பீஸ் ஆயிட்டா 1.5 வருஷத்துக்கு முன்னால. ஆனா தொடர்ந்து தியானம் பண்றோம், தொடர்ந்து நம்பிக்கையா இருக்கிறோம், திரும்ப மீண்டு வர்றோம். சோசியல் லைஃப்ல நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு. என்ன நம்பி ஒரு 5000-6000 பேர் எங்களோட ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்கணும். அடுத்து குழந்தை இருக்குது, அவங்க நம்ம காப்பாற்றி ஆகணும். நண்பர்கள், என்னை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு, அவங்கள காப்பாற்றி ஆகணும். என்னுடைய மனைவியினுடைய நெருங்கிய சொந்தங்கள்லாம் அவங்கள கடவுளுக்கு சமமானவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லா வகையில உதவி செய்ய வேண்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிரேட்டஸ்ட் சோசியல் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. அப்போ அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும், தியானம் பண்றோம், கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துறோம். நம்ம மனதில் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துறது எப்படின்னா, எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒன்னை எதிர்பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கனவு பழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆசைப்படுற நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நம்ப ஆரம்பிச்சுன்னா ஆள் மனதுக்கு போயிருது. ஆள் மனதுக்கு போனது நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது நடந்துடும். இவ்வளவுதான் சார். இந்த 4 ஸ்டெப் தான் வாழ்க்கையில். பழனி மலை ஏறுற மாதிரி, திருப்பதி பாலாஜி போய் பார்க்குற மாதிரி நீங்கள் உங்கள் கனவை பார்த்தரலாம், பாலாஜியை பார்த்தரலாம். நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிங்கள், ஆசையை நம்புங்கள், நீங்க நம்பினதை எதிர்பாருங்கள். இதுதான் தியானம். ஸோ நம்ம தியானம் நீங்க மூலமா கத்துக்கலாம். ஒரே ஒரு இடத்துல 5 மடங்கு ஜெயிக்கலாம். 5 வருட இலக்கையை ஒரே ஒரு இடத்துல அடையலாம்.
ஒரே மாதத்தில் 100 மடங்கு மன தெளிவும் மனோ தைரியத்தை அடையலாம். அல்லது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இலக்கை வந்து பட்டு வேகம் அடையிறதுக்கான அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் என்னால் தர முடியும். ஸோ நம்மளாம் ட்ராவல் பண்ணலாம். அந்த 8 மாதம் ராயல் லைஃப்பில் நாமே ஒரு 80 மாதத்துக்கு எய்ம் பண்ணக்கூடாது. வி கேன் ட்ரை எல்லாமே சார். நீங்கள் படிப்படியாக மேலே போகிறோன்னா இப்போ எலான் மஸ்க்லாம் படிப்படியே தான் மேலே வந்தாரா? அடானி படிப்படியாக மேலே வந்திருக்காரா? சச்சின் டெண்டுல்கர் படிப்படியாக மேலே வந்திருக்காரா? ரஜினிகாந்த் சார் படிப்படியாக மேலே வந்திருக்காரா? யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிய ஈரோட்டில் ஒரு திருடன், அந்த திருடன் இன்னைக்கு பெரும் பணக்காரன். அவன் படிப்படியே திருடி மேலே வந்தானா, தடாடியே திருடி மேலே வந்தானா, சமூகம் அவன் தொழிலை திருடிட்டு நல்லா சூப்பராக மேலே வர்றான். நம்பிக்கை இருக்குது அவனுக்கு. நம்ம தொடர்ந்து திருடிட்டே இருப்போம், நம்ம மக்களை ஏமாத்திட்டே இருக்கலாம், கவர்மெண்ட் ஏமாத்தலாம், இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கான். சமூகம் பின்னால் அழிவான். ஆனால் இப்போ அவன் ஜெயிச்சிட்டு இருக்கான். அது காரணம் அவன் நம்புறான், தைரியமாக இருக்கிறான், எதிர்பார்க்கலாம், கிடைக்குது. அப்போ நம்புங்க, தைரியமாக இருங்க, எதிர்பாருங்கள், நீங்கள் வெற்றி அடையலாம். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற நம்பர்களே. இப்போ சனி வக்கரமடைஞ்சாரு நம்மளுக்கு 27 ஜூலை 2026. வக்கரமடைகிற பொழுது அவர் என்ன ஆகிறாரு கேட்டீங்கன்னா, ஒரு 137 நாட்கள் 4.5 மாசத்துக்கு 27 ஜூலை டு 11 டிசம்பருக்கு அவர் வந்து வக்கர கதியில் நெக்ஸ்ட் இயருடைய லாஸ்ட் பார்ட்னு வச்சுக்கலாம் 2026. அந்த 4.5 மாதத்துல வக்கரம் அடைகிற பொழுது அவர் சனி ரேவதி நட்சத்திரத்தில் வக்கரம் அடைஞ்சு திரும்பி ஒரு 75 நாட்கள் வந்து சனி நட்சத்திரத்தில் ஒரு 62 நாட்கள் இருக்காரு. அது சுய நட்சத்திரம். உங்க ராசிக்கு 9 புதன், அவன் சாரத்துல சனி, திரிகோணாதிபதி சாரத்துல சனி வர்றான். அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரீம் கிரேட் 137 நாட்கள். ஆனா வக்கரம் அடைகிற பொழுது தன்னுடைய வேகத்தை அவன் குறைச்சுக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்தில் அடைய வேண்டியது நீங்கள் 2 மாதத்தில் அடையலாம். 4 வெற்றி கிடைக்கிறதுல 3 வெற்றி கிடைக்கலாம். 3 விஷயம் முயற்சி பண்ணால் 2 விஷயம் நடக்கலாம். இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்கலாம். காலையில் நடக்க வேண்டியது சாயங்காலம் நடக்கலாம். சின்ன சின்ன ஜிக்ஜாக் இருக்கலாம். சாப்பிட முடியாம திணறலாம், டயர்ட் ஆகலாம், பிஸியா இருப்பீங்க, கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனால் அதே மாதிரி வாழ்க்கையில் போயிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம சிங்கப்பூர்லேருந்து போய் நம்ம ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயே, சென்னை ஏர்போர்ட்லேயே, பெங்களூர் ஏர்போர்ட்லேயே இறங்கி ஒரு கார் எடுத்துட்டு திருச்செந்தூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் போகிற வழி மழை பெய்யுது, ரோடு சரியில்லை, ஜிக்ஜாக்காக இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் முருகனை போய் நம்ம ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் டிலேவை போய் சேர்றோம். அதுதான் இந்த வக்கரம். இந்த வக்கர சனிங்கிறது இந்த 4.5 மாதங்களில் ஸ்லோவாகும், டயர்ட் ஆகும், ஜிக்ஜாக்காக இருக்குது. ஆனால் இலக்கை நம்ம அடைஞ்சிருவோம், திருப்தி இருக்காது. இதுதான் இந்த வக்கர சனி. எடுக்கிற முடியல ஜெயிக்கிறதாகட்டும், சாப்பாடுக்கு திரும்பி வண்டி வாகனமாகட்டும், இதெல்லாம் ஒரு 80-90% நன்றாக இருக்குது. அப்பாவளி வியாதி ஓகே ஃபைன், அம்மாவளி வியாதி ஓகே ஃபைன், குழந்தைகளுக்கு ஓகே ஃபைன், வைஃப் ஃபைன், பார்ட்னர் எக்ஸலன்ட். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், அந்த ரொட்டேஷன்லாம் பண்ணலாம், ரிஸ்க் கூட எடுக்கலாம். ஆனால் நீங்கள் மன உளைச்சல் பட்டுட்டு இருக்கீங்கன்னா மன உளைச்சல் வேண்டாம். நீங்கள் மன உளைச்சல் பட்டுச்சுன்னா 10 பைசா செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா வண்டிக்கு கூட பெட்ரோல் போடாதீங்க. அந்த வண்டிக்கு நீங்கள் இப்போ டேங்க் ஃபில் பண்ணி போட்டு அந்த வண்டி வந்து 500 கிலோமீட்டர் ஓட போகுதுன்னா அந்த 500 கிலோமீட்டர் அந்த வண்டி உங்களுக்கு எந்த பலனையும் தராது. டிராவலிங் வேஸ்ட். சந்தோஷமா இருந்தால் மட்டும் சம்பளம் கொடுங்க, சந்தோஷமா இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்க. ஏன்னா சந்தோஷமா விடுவிச்சிங்கன்னா சந்தோஷம் திரும்பி வரும். நான் செலவு பண்ணுறது சொல்ல மாட்டேன், விடுவிக்கிறேன்னு சொல்லுவேன். எங்கிட்ட இருந்து வெளியில அனுப்புற அது திரும்பி வந்துடும். விடுவித்தது அனைத்தும் திரும்ப வரும், செலவு பண்ண திரும்பி வராது. அப்ப விடுவிப்போம், அந்த பணம் நமக்கு திரும்பி வரட்டும். இது வந்து இந்த 137 நாட்களுக்கு. இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த கடைசி கட்டத்தை கம்பல்சரி இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும். அவசியம் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உங்களுடைய நல்ல அஸ்ட்ராலஜர் போய் பாருங்க. எதற்காக சொல்றேன்னா, இந்த கடைசி காலகட்டத்தில் 3 ஜூன் 2027 வரைக்கும் இந்த பலன் தொடருது. இதே காலகட்டத்தில் அனைவருமே 7 ஜூன் அல்லது 10 ஜூன் நினைக்கிறேன் நம்மளுக்கு குரு பயிற்சி ஏற்படுது. குரு வந்து உங்களுடைய துலா ராசிக்கு வந்து 10க்கு வந்துக்கிறான் பர்மனெண்டா. சரி 11க்கு வர்றான். அப்போ இந்த 11ல் வந்து குரு வந்து உங்களை பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் 7ஆம் வீட்டில் வந்து சனி நீசம் அடைவான். ஸோ 2027 செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மைல்டு இம்பேலன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதனால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னா, உத்திரட்டாதி 4வது பாசரம், அதில் ஒரு 59 நாட்கள், அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு 115 நாட்கள், கிரேட்டஸ்ட் ஒரு 6 மாதம் இந்த காலம். அதாவது டிசம்பர் 11 2026 5 ஜூன் 2027 வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு 6 மாத கால வாழ்க்கை நீங்க அடையிறீங்க. இதுல வந்து எல்லா வெற்றியும் இருக்குது, பணம் இருக்குது, கடன் அழியுது, எதிரி அழிகிறான், போட்டி அழியுது, பணம் சம்பாதிக்கிறீங்க, திடகாத்திரமாக இருக்கிறீங்க, வெற்றிகரமான மனிதனாக மாறீங்க. இந்த 6ஆம் வீட்டு சனியை பத்தி பேசுறவங்க என் பேரே வெற்றிவேல். ஒரு மகிழ்ச்சியா ஒரு தெனாவெட்டா இருக்குது. இப்போ என்னுடைய பொண்ணு சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா, நீங்க வாழ்க்கையே கிரிக்கெட் பிளேயராகவே வாழ்ந்தா எப்படிங்க டாடி, உங்களுக்கு சந்தோஷம் கம்மி அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்க வெற்றி அடைகிறீங்க, வெற்றி அடைய மாட்டேங்கிறீங்க பாக்குறீங்க, எல்லாமே ஒரு வெற்றியின் இதுலயே பாக்குறீங்களா அப்படின்பா. ஆமா, நம்ம ஏரியாவில் போட்டியில் தானே கலந்துக்கிறோம். உனக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது, நீ நல்ல மார்க் வச்சிருந்த, அந்த போட்டியில ஜெயிச்சு நல்ல மார்க் வாங்கின, அதனால அட்மிஷன் கிடைச்சது. எல்லாமே போட்டி தான். நம்ம வெற்றி அடைவது ரொம்ப முக்கியம். அப்போ வெற்றியினுடைய இடமே 6ஆம் வீடு தான். அந்த 6ஆம் வீட்டில் சனி. வெற்றிகரமான இந்த 6 மாதங்கள் தொழில் விருத்தி, தொழில் லாபம், புது கடன், வண்டி வாகனங்கள் விருத்தி, வேற நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறது, எந்த ரிஸ்க் வேண்டாலும் இந்த 6 மாதத்தில் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல அஸ்ட்ராலஜர் பிடிச்சி கைடன்ஸ் வாங்கி கிளீனா பிளான் பண்ணிட்டு நீங்க
டிராவல் ஆகும் நண்பர்களே, கிரேட்டஸ்ட் லைஃப் இந்த 2.5 வருஷத்தில் காத்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய அஸ்ட்ராலஜி நல்லா கைடு பண்ணினா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்க. ஒரே வாரத்தில் நம்ம பேசலாம். வித்தின் வீக்கில் 10 டேஸ்க்குலாம் நம்ம பேசிடலாம். அந்த 10 டேஸில் பேசி அடுத்த 2.5 வருடங்களுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். பெருத்த வெற்றி அடையலாம். இது அஸ்ட்ராலஜிக்கல். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தியானம் எல்லாம் கற்றுக்கிட்டு சுப்பீரியர் லைஃப் வாழணும். உலகத்தில் பெஸ்ட் 1000 பேர்த்துல ஒருத்தராக வரணும்னா அதுக்கு எங்கிட்ட டாக்டிஸ் இருக்குது. பெஸ்ட் 100 பேர்த்திட்ட வரணும்னா அதுக்கும் தனியாக ஒரு டாக்டிஸ் இருக்குது. கடவுளை புரிந்து கொள்ள முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட சென்ஸில் கடவுள் இருக்கார். ஒரு 4-5 சென்ஸில். அந்த சென்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுனா அந்த சென்ஸ் பிரகாரம் நீ வாழ பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சாச்சு. அதான் தியானம். தன்னைத்தான் அறிதல் உங்களுக்கு உண்மையான அறிவு. நம்ம நாமளே மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நாமளே மறந்துட்டோம். நம்மளுக்குள்ள கடவுள் பேசுறாரு. தியானங்கிறது அதுதான். நம்ம நாமளே மறக்கிறது. எப்படி மறக்கிறது? அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது. நம்ம வந்து திருப்பதி பாலாஜியும் அலமிலமிக தாயார் நினைச்சிட்டு மறக்கிற பொழுது அவங்கள்ட்ட யாரு? அறிவு கடவுள், அன்பு கடவுள், பணக்கடவுள், நிம்மதி கடவுள், வெற்றி கடவுள், குதூகல கடவுள். அப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குற தியானத்தில் அறிவும் அன்பும் குதூகலமும் வெற்றியும் உங்களுக்கு நிறைஞ்சு விளையும். ஸோ உங்களுக்கு தியானம் கற்றுக்கிறா இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை இந்த துளாராசிக்கு இருக்குது. அதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஏன்னா 2 குழந்தை துளாராசியில் இருக்காங்க. அவங்க அப்பாவா எனக்கு அடுத்த 2.5 வருடங்கள் ராயலாக இருக்க போகுது. நன்றி நண்பர்களே. நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க, என்னோட எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். மெயில் பண்ணுங்க, நம்ம சேட் பண்ணுவோம். நிறைய துளாராசி நண்பர்கள் யாராச்சும் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டோம், அவங்களும் பார்க்கட்டும், பயனராயிட்டோம். நன்றி நண்பர்களே.